நினைச்ச காரியம் நடக்கணும்னு சொல்லி அடுக்கிறதாம். போன வருஷம் எங்களுக்கு இது தெரியாது. இந்த வந்தால் வள்ளி மேலே வள்ளியம்மாட்ட போகாமல் போயலாது அடி ஊண்டிக்கொண்டு காடாக்குள்ளே அவையா மாதிரி ஏன்னா உண்மையிலே இது வரைக்கும் வெண்ணி ஒருத்தர் வீடியோ எடுக்கலன்ற கவலை இருந்தது. இங்க பாருங்க, இங்க நில்ற இங்க இவன் போட்டோவை பாருங்க. இவனை நான் இன்னும் இப்போ போன வருஷத்து போட்டோவும் போடுறேன். இந்த ஆசை நிறைவேறிச்சுன்னா வார வருஷம் இந்த கல் வந்து நான் அடுப்பேன். இவர் சாட்சியா பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளி மலைக்கு வந்து ஏறிட்டோம். வள்ளி மலை வணக்கம். இப்போ வந்து சீரியஸாக நாங்கள் வந்து கதிர்காம கந்தனை தரிசனம் செய்துட்டு கதிர்காம கந்தன்கிட்ட வந்தால் வள்ளி மலை வள்ளியம்மாட்ட போகாமல் போயலாது. அதால் நாங்கள் வந்து ஒரு காட்டுப்பாதை அதுக்குள்ளே நெல்லுங்க நான் காய்க்கணும் அந்த காட்டுப்பாதைக்குள்ளால் போய்கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஒரு புதுசாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்படியான விஷயங்களை நிறைய பேர் காட்டியிருக்க மாட்டாங்க. அதால் சதீஷ் வந்து இந்த விஷயத்தை காட்டணும்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துருக்கிறான். நிறைய பேர் பாருங்க, எங்களோட வரலாறுகளை வந்து இப்படியான விஷயத்தில் நாங்கள் காட்டுறன்றதை வந்து தெரியப்படுத்துகிறோம். ஏன்னா வந்து கேமராமேன் இல்லாததால் எங்களோட டிரைவரை வச்சு எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்க வள்ளி மலை. இங்கே 2 வள்ளியல் போவினம். இங்கே பாருங்க 2 வள்ளியலை காட்டணும். ஒரு வள்ளி மொட்டை அடித்தாச்சு, ஒரு வள்ளி மொட்டை அடிக்கையில் போவினம். எங்கே போறியாள்? உங்களை தான். எங்கே போறியாள்? பாருங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் எப்படி என்று பாருங்க. இது பாருங்க ஆக்கள் எல்லாம் வந்தோன்று இருக்கணும். என்ன சம்பவம்டா, முருகப்பெருமானை பார்த்துட்டு வள்ளியம்மா பார்க்க போனா கோபம் பெருந்தானே என்னடாப்பா வந்த நில விட்ட வராம போறீங்களோ உண்டு. அரோகரா குங்குமப்பட்டு கவுண்டர் பாருங்க. இவர் தான் அந்த சதீஷ் விலோகர். இவர் இதில் நின்று எல்லாரும் எடுத்து கொண்டிருக்கார். ஆள் கொஞ்சம் பிரச்சனை தான், நான் கவனிக்க தான் போடுவேன். நன்றியப்பா. உண்மையிலே இது வரைக்கும் வெண்ணி ஒருத்தர் வீடியோ எடுக்கலன்ற கவலை இருந்தது. இந்த கேமரா கொஞ்சம் நிமித்திப்படி இங்கே நில்ற இங்கே இவன் ஃபோட்டோவை பாருங்க. இவனை நான் இன்னும் இப்போ போன வருஷத்து ஃபோட்டோவும் போடுறேன். அது இந்த தம்பி கை கொடு. இந்த தம்பி போன முறை சரியா இந்த இடத்துல போன முறையும் சந்திச்சவன் என்ன இதே இடத்த சந்திச்சவன். இந்த முறையும் பள்ளி மேலேயே போகொண்டு வாரான் இடத்த. ஓகேடா. ஆளுக்கு சோடா இல்லாமல் கொடுத்துட்டு களைச்சி போய் தண்ணி இருக்கான்னு கேட்க சோடா கொடுத்துட்டு போனாங்க நாங்கள். சரியா? இப்போ நாங்கள் வந்து இதில் ஹப்புறம் கொளுத்தி தான் எல்லாம் போக போகிறோம். எவ்வளோ தூரம் பள்ளி மேலே போகணும்? அரை மணித்தியாலும் நடக்கணுமா? போய் வந்துருக்குறீங்களா? எந்த இடம் நீங்கள்? பலாங்கோட. ஓகே நன்றி. சரி வரட்டா, நாங்கள் போய் பார்த்து கொண்டு வர்றோமே. சரி சோடா கொடு. ஓகே நீ கேட்ட நல்ல பழக்கமே கேட்டு வேண்டி குடிக்கணும். ஓகேடா நீங்கள் குடிங்க. அவன் தம்பியும் கொடு. ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளி மேலே போய் பார்த்துட்டு வந்து களைச்சி போய் இருக்கிறியாள். ஓகேயா? அப்போ நாங்கள் சோடா கொன்ற தண்ணியை தாங்கண்ணாண்டு கேட்டுச்சுன்னா சோடா கொடுத்தாச்சு. சந்தோஷமா? இல்லை அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் ஒரு புண்ணியம்டாப்பா. கண்ணெல்லாம் மயக்கத்தில் நிற்கிதே ஏன்னா. சரி வேண்டி இன்னும் இருக்கா குடி. இந்த முறை வந்து எனக்கு இந்த மலையறைக்கெல்லாம் அவ்வளோது பெரிய ஒரு இதாக பெரிய விஷயமா தெரியல. என்னென்னு சொன்னால் மாலை போட்டுட்டு இருந்தானே. மற்றது முருகப்பெருமான் என்னை அழைக்கணுமென்று முடிவு எடுத்துட்டார். அதால் அடிக்கடி வருவோம், ஒவ்வொரு வருஷத்துலேயும் வருவோம், நிறைய மாற்றங்களை சந்திப்போம். இது வந்து அரோகரா. இது வந்து எப்படின்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும். இப்போ எங்கட வீட்டுக்கு ஒரு மனுஷர் வரினமெண்டு வைங்கவன். அந்த மனுஷர் வந்து இப்போ என்னோட கதைச்சிட்டு இப்போ இந்த மனைவியலோ இல்லை பிள்ளைகளோ இல்லை எங்களோட அம்மா அப்பாக்களோ சுகம் விசாரிக்காமல் போனால் எங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு சின்ன ஒரு கவலையும் இருக்கும், கோபமும் இருக்கும். என்னடாப்பா வந்தவங்க எங்களோட குடும்பத்தை நிலம் விசாரிக்காமல் போகிறாங்களன்றது. அது மாதிரி தான் இப்போ கதிர்காம கந்தன்கிட்ட வந்துட்டோம்னு சொன்னால் வள்ளியம்மாவையும் போய் நாங்கள் தரிசனம் செய்துட்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் அவாக்கும் கோபம் வரும்,
முருகப்பெருமானும் கோபம் பெறும். பாடுறா என்ற மனைவியை மதிக்காமல் போயிட்டியலோ அப்படின்ற ஒரு கோபம் வந்தாலும் பெறலாம். அடுத்த விஷயம் வந்து வள்ளியம்மா யோசிப்பா, அவர்கிட்ட வந்த உங்களுக்கு என்னட்ட விரையில்லாதோன்ற ஒரு கேள்வியும் கேட்பா. அதால் போகிறோம், போய் அங்கே போய் பெரிய ஒரு இது இல்லை, ஒரு பாறை ஒரு குகை மாதிரி ஒரு இதுக்குள்ளான் அவள் இருந்தது. சின்ன சின்ன ஆக்களெல்லாம் போய் கொண்டு இருக்கணும். இங்கே பின்னுக்கு வந்து இந்த நண்பன் வந்து கொண்டு இருக்கிறான். அரோகரா நண்பன் எதுவும் சொல்ல விரும்புறீங்களோ? இல்லை மச்சான், நாங்கள் பண்ணியும் இது எங்களுக்கு 2வது தடவையோ நாங்கள் கிராமத்துக்கு வார காலம் வரைக்கும் வள்ளியம்மாட்டை வந்துட்டு போவோம்ன்றதான் ஆசையும் விருப்பம். இவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா, வர்ற ஐடியா இல்லாமல் இருந்தது. பிறகு ஃபோன் அடிக்கிறார், எங்கேயோ நின்றுட்டு பக்கண்டா அடிக்கிறார், எங்கே நிற்கிற வாரம் நானும்ண்டு. அவர் பிறகு போய் அங்கே வீட்டை போய் இருக்க கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குமല്ലോ. சரி, இந்த பாதைகளை காட்டுறோம் பாருங்க. இங்கே பாருங்க, சின்ன சின்ன ஆக்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கணும். எப்படி நான் சொன்ன விஷயத்தை தான் அந்த அம்மாவும் சொல்கிறா. பாத்தியலை, முருகப்பெருமானை பார்த்தா வள்ளியம்மையும் போய் பார்த்து தான் போகணும். உண்மை என்ன கஷ்டம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தனை சௌரியமான பாட்டை படிக்கிறோம். அப்போ அது அந்த மாதிரி தானே இருக்கும். அதானே, அப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா பதியல. இங்க பாருங்க ஒரு அம்மா வாரா. இங்க பாருங்க ஒரு தடி ஊண்டிக்கொண்டு கடவுளே அவையா மாதிரி. என்ன எந்த இடம்? மாத்தலை. அப்போ போய் பார்த்தாச்சா? மலையும் பார்த்துட்டு நல்ல சந்தோஷமா போறோம். என்ன சாப்பிடாட்டி காரியம் இல்லை, அவளை பார்த்தா போதும். அதுதான் பாத்தியல. கண்டிப்பா எப்படின்னு பாத்தியல. கதிர்காம கந்தனுக்கு ஒரு புதுமை இருக்குது, அதை வரலாறா சொல்றேன்னு சொன்னால் வள்ளியம்மான்ற இதையும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓ பக்கண்டு காணாம போயிட்டா அந்த அம்மாவை தேடுறமே. உண்மையாதான் இது படுத்துக்கிட்டு தானே நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு அந்த பழைய நினைவுகளே திருப்பி கொண்டு வருது. இங்கே பாருங்க, வள்ளியம் ஒரு பெனர் மாதிரி இதை பாதை காட்டி போட்டிருக்கு. வள்ளியம்மாவே இல்லை, இது வந்து போகும் பாதையா? இது வந்து வள்ளியம்மா ஆலயத்துக்கு போகும் பாதை. இவ வள்ளியம்மா தான். ஓ ரோகரா தம்பி போகிறான். இங்கே பாருங்க, பின்னுக்கு அம்மலாச்சியையும் பச்சை ஊற்றி இருக்கிறான். வரோகரா PS சதீஷ் அடிங்க. PS சதீஷ் யூடியூப். ஓ இங்கே பாருங்க, இதுலேயும் வந்து அப்புறம் கொளுத்திட்டு தான் போகிறோம். இதில் என்னதுக்காக இதில் அப்புறம் கொளுத்து இதெல்லாம் நாங்கள் வழிபாதைக்கு எங்களுக்கு வழிகாட்டின இடங்கள் கொண்டு மேலே போகிறோம். ஏன்னா நான் ஒழிச்சிருந்த இடத்த நீங்கள் இவ்வளோ கல்லு முள்ளோட வந்து பாருங்கள். எங்களோட துன்பங்கள் எல்லாம் தீர்றதுக்கு தான் எங்களோட பாவ புண்ணியங்களை தீர்க்கிறதுக்கு நாங்கள் ஏறுறோம். அதானே செய்த பாவம் புண்ணியங்கள் தீர்வணுமாண்டு இதுதான் எங்களோட இயல்பு. கண்டிப்பா இந்தியாவில் பாருங்க ஆக்கள் இருக்கணும். தம்பி ஃபுல்லாக என்ன நடந்தாலும் ஃபுல்லாக பள்ளி மேலே போய்த்தான் பெறும். என்ன புள்ள தண்ணியெல்லாம் குடிச்சு முருகன் செயலால நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம். எப்படி ஒரு வழியா தெரியணும் இல்லையா? அதுதான் இந்த ஊடகத்தால எங்களுக்கு கதைச்சு முருகன்கிட்ட இருந்து கொஞ்சம் தொகையை வேண்டித்தாங்க. முருகப்பெருமான் எங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ கனவேர் பாத்தியலண்டா தொகை நான் கொடுக்கலாம் இவருக்கு அள்ளி தரணும். இல்லாட்டி கிள்ளி தந்தாலும் பரவாயில்ல. ஓ அள்ளுற பிரச்சனைடா கிள்ளி தரட்டும். ஏன்னா சரி, அவற்றை வாக்குறுதி. இஞ்சால பாருங்க, கவரேஜ் இல்லைன்னு யார் சொன்னது? அம்மா கோல் கதைச்சு கொண்டே வந்துருக்குறா. அதுதானே யார் நடக்கிறது வள்ளியை பார்த்து நடக்கிறது கல்லுக்குள்ள நடந்து வரணும். அதுதானே வள்ளியை பார்க்காதவங்களாம் இடம் கிடைக்காதுன்னு.
இந்த இடத்துக்குள்ளே வள்ளிக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது. சரி பாருங்க, நாங்கள் ஏறுற பாதையை பாருங்க. இதுக்கு மேலான வள்ளியம்மாண்ட கோயில் இருக்குது. ஏறுற பாறையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. வேறு மாதிரி இருக்கேன். அதில் ஏறித்தான் போகிறது. இங்கே பாருங்க ஒரு ஆள் ஏறி போய்க்கொண்டு இருக்கிறேன். அரோஹரா. ஒரு என்ன சொன்னால் இயற்கையாகவே இந்த இது வந்து பாறை வந்து படிப்படி மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க இங்கே ஆர் என்ன மச்சான் உனக்கு அவள் கொண்டு வராங்களா யோசிக்காத. என்ன அவள் கொண்டு வராங்க யோசிக்காத. பாருங்க அடுத்தடுத்தையும் பாருங்க படி மாதிரி தான் கிடக்கு. கல் தான் ரெண்டாலும் படி மாதிரி தான் கிடக்கு. வந்துட்டோமே வள்ளியம்மா. கடவுளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளி மலைக்கு வந்து ஏறிட்டோம். வள்ளி மலையில் வந்து வள்ளி மலையில் மேல் உச்சியில் வந்து இந்த கல் வந்து நினைச்ச காரியம் நடக்கணும்னு சொல்லி அடுக்கிறதாம். போன வருஷம் எங்களுக்கு இது தெரியாது. அதால் நாங்கள் இந்த விஷயத்த போடையில் இப்போ ஒரு அம்மா ஒரு ஆள் அதில் சொன்னால் தம்பி இப்படி ஒரு விஷயம் இருக்காண்டு. அப்போ நான் உடனே ஒரு கல் ஒன்று எடுத்துட்டேன். சரிதானே, இதுண்ட உண்மை பொய்யவருக்கா நாங்கள் பார்க்கணும். சதீஷ் தெரிந்தானே உண்மையாக நடந்தால் உண்மையண்டே சொல்லுவேன். நான் கதிர்காமத்துக்கு வந்து இந்த நேர்த்தி வச்சு மொட்டை போட வர காரணமே எனக்கும் மேலே ஒரு ஒரு சில சம்பவங்கள் நடந்திருந்தது. அதில் இருந்து நான் வெளிவரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டுத்தனமாக நான் சொல்லியிருந்தேன். நான் மனசில் நினைச்சிருந்தேன். நான் அது ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே எனக்கு அப்படியான ஒரு விஷயம் நடந்திருந்தது. அதுக்காகவே நான் அந்த மொட்டை போடணும்னு சொல்லி தான் நான் பாருனேன். 3 வருஷம் நான் அந்த கடமை செய்வேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதையும் வந்து ஒரு அம்மா இப்போ எனக்கு சொல்லியிருக்கிறா, சதீஷ் இப்படியான்னு சொல்லியிருக்கிறா. இதையும் நான் வந்து ஒரு காணொலியாக பதிவிடுறேன். இப்படியான விஷயத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தால் சில நல்லதுகள் நடந்தால் கண்டிப்பாக வெளியுலகத்துக்கு நான் இதை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து இப்போ நான் கதிர்காமம் பாடுறதோ மலையேறதோ வந்து அது வந்து ஒரு புராண கதைகள், அது ஒரு ஐதீகம், அதுக்கு இப்போ யாரும் பார்த்தனீங்களோ நேரன்ற சில கேள்விகள் கருத்துக்கள் எல்லாம் வைக்கிறவே அதுக்கு உண்மையிலேயே பதில் சொல்ல தெரியாது. இப்படியான இதுகளை வந்து நாங்களே கண்கூடாக பார்த்தோம்னு சொன்னால் இது இந்த உண்மை போய் வந்து உண்மையாக தெரியும். வெகு விரைவில் நான் நான் என்ன நினச்சி வைக்கணும் அது நடக்குமா இருந்தால் அடுத்த வருஷமே இந்த கல் வந்து நான் எடுக்கக்கூடிய எடுத்துட்டு நான் இதை வெளியில் சொல்லுவேன் என்ன நினைச்சேன் என்ன நடந்தேன்டா. ஓகே, இந்த கல் நான் வந்து வைக்க போகிறேன். கடவுளே நம்மளாச்சு தான் ஐயம்மா. வாங்க உள்ள ஓடியெல்லாம் ஓடியாங்க. இந்த கல் வந்து துல்லியமாக தெரியக்கூடிய மாதிரி தான் நான் வைக்கிறேன். ஒரு அடையாளமாக பார்ப்போமே. இதை நான் வைக்கிறேன். இதோட வந்து 9 வருஷத்துக்கு பிறகு வைக்கிறேன். இன்னும் நிறைவேறல. அடுத்த வருஷம் நிறைவேறும் போல கிடக்கு. அடுத்த வருஷம் மொட்டை போடுறேன். நீங்கள் எந்த வருஷம் நிறைவேறணும்னு கேட்டது இல்லையோ? இல்லை, அதுதான் தப்பு. எந்த உழைப்பு மூலம் நிறைவேறும். நான் கேட்டுக்கிற விஷயம் வந்து வார வருஷத்துக்குள்ளே நான் இந்த கல் இந்த ஆசை நிறைவேறிச்சேன்னா வார வருஷம் இந்த கல் வந்து நான் அடுப்பேன். இவர் சாட்சியா. இப்போ பாருங்க, கதிர்காமம் வள்ளி மலைக்கும் கதிர்காமத்தின் உச்சிக்கும் எவ்வளவு இது இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க சரியா, பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடந்து வர கன தூரம் வரும். பாருங்க கீழே காட்டி இருக்கு. மற்ற மலையில பாருங்க இது எப்படி இருக்குண்டு. அம்மா நல்லா காற்று அடிக்குது, நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. நிறைய பேர் இந்த இது வந்து வைக்கணும். அவையில் இந்த மனசில் இருக்கிற ஒரு சில விடயங்கள் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டா. இதில் வந்து இதுலேயும் ஒரு விஷயம் ஒன்று நடந்துருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இந்த மஞ்சள் வள்ளியம்மா வந்து இதில் தான் மஞ்சள் அரைச்சி முகத்தில் பூசுகிறான். அந்த பெண்கள் பூசுகிறாங்க. பாருங்க அங்கே பாருங்க, அதில் ஒரு அம்மா பூசி இருக்கிறா. இதில் பாருங்க இப்படி ஒரு இது இருக்குது. அங்கே பாருங்க. ஓ, நாங்கள் மேலே போய் வந்துட்டோம். அப்படியே சரியா.
நாங்கள் வெள்ளையாக இருப்போம் அவரை கரும்பு இங்கே பாருங்க இந்த இது ஒரு அம்மி மாதிரி ஒரு இது அம்மி தான் அந்த நேரம் இருந்தது தான் வள்ளியம்மாள் அம்மி ஜன பாருங்க அப்படி இருக்காண்டு. சரி, நிறைய விடயங்கள் இந்த முறை வந்திருக்குது. இதுதான் வள்ளியம்மான்ற குகை. ஏன்னு சொன்னால் போன வருஷம் இந்த ஐயா விடையில் அதால் உள்ளுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கோ தெரியாது. அப்போ எப்படி எடுக்கிறோம் பாருங்கோ. இந்த ஒரு மலைக்கு கீழான் இருக்குது. இந்த இது ஒரு பெரிய ஒரு மலை பாறைக்கு கீழான் அவள் இருந்த இடம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நன்றி. நான் கதிர்காமன் சம்மந்தமாக வீடியோ போடுறதால யாருமே நினைக்காதேங்கோ அர்ச்சுனா அண்ணா சம்மந்தமாக கதைக்கலையாண்டு இங்கே என் நேத்தி முடிஞ்சு நான் வீட்டு போகும் மட்டும் இந்த வீடியோக்கள் அண்ணா பற்றி கதைச்சி போடக்கூடிய சூழ்நிலை அமைதில்லை. என்னென்னு சொன்னால் பஸ்ஸிலேயே போய்கொண்டிருக்கிறது வாரது ஃபோன் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு போய் போடுவேன். பாருங்க எப்படி வாகனம் பெறுதாண்டு மேலே இல்லையா. இங்கே பாருங்க எப்படி இறங்கி போதாண்டு. அடுத்த வாகனம் கொண்டு வருது பாருங்க. போன வருஷம் இந்த வாகனம் இந்த வீடியோலாம் பட்டது.